வளர்ந்து வரும் கோவையில் 24 மணி நேரமும் உணவுகள் வழங்கும் வகையில் கோவை விமான நிலையம் அருகே டெர்மினல் 2 என்னும் கஃபே துவக்க விழா நடைபெற்றது. இங்கு உள்ளூர் முதல் உலக நாடுகளின் உணவு வகைகள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் என உணவகத்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். கோவை மாநகரில் முதல் முறையாக 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் டெர்மினல் 2 என்னும் கஃபே அபிராசி சாலையில் உள்ள விமான நிலையம் அருகில் துவங்கப்பட்டது. கோவையைச் சேர்ந்த ஹரிபவனம் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டின் புதிய முயற்சியாக டெர்மினல் 2 என்ற இந்த கஃபே பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் இதுகுறித்து ஹரிபவனம் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பாலச்சந்தர் ராஜு செய்தியாளர்களிடம் கூறுகையில், டெர்மினல் 2 கஃபே விமான நிலையம் சார்ந்த ஸ்டைலில் உள்ள 24 மணி நேரமும் இயங்கும் எனவும், இங்கு உள்நாட்டு உணவுகள் முதல் உலக நாடுகளில் கிடைக்கும் பிரபல உணவுகள் மற்றும் பானங்கள் அனைத்தும் கிடைக்கும் என தெரிவித்தார். மேலும் இங்கு காஃபி, வடை, போண்டா, பஜ்ஜி, ஜூஸ், லஸ்ஸி முதல் மில்க் ஷேக், பர்கர், சாண்ட்விச், சிக்கன் ரோல், பாஸ்தா, லிஸ்ட்லர் என தென்னிந்திய மற்றும் சர்வதேச உணவுகளும் தினமும் 24 மணி நேரமும் இங்கு வழங்குவதாக கூறினார். மேலும் கோவை மக்கள் விரும்பும் பழைய சோறு உடன் கருவாடு, கம்பங்கூழ், அரிசி பருப்பு சாதம், பிரியாணி ஆகியவையும் கிடைக்கும் என தெரிவித்தார். கூடுதல் சிறப்பம்சமாக அதிகாலை நடைபாதை பயிற்சி மேற்கொள்ளும் அவர்களுக்காகவும், ஜிம்மில் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் புரோட்டீன் ஷேக், ஏபிஜி ஜூஸ், அருகம்புல் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் போன்ற ஜூஸ் வகைகளும் கிடைக்கும் என தெரிவித்தார். மேலும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளை காண வரும் உறவினர்கள், விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் வரும் பயணிகள், அருகில் உள்ள ஐடி பூங்காக்களில் வேலை செய்து நள்ளிரவில் வீடு திரும்புவோருக்காக எப்பொழுதும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதை எங்கள் நோக்கம் என அவர் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலச்சந்தர் ராஜு, மேனேஜிங் டைரக்டர், ஹரிபவனம் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கெஃபே நேம் டெர்மினல் 2. இது ஹரிபவனமோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன். இது கோயம்புத்தூரில் சிட்ராவில் இருக்க ஹரிபவனுக்கு அட்ஜசண்டாக இருக்க பிளேஸில் ஆரம்பிக்கப்பட்டிருக்க ஒரு கெஃபே. ஆல்மோஸ்ட் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு கெஃபே. ஆல்மோஸ்ட் 100 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த கெஃபேக்கு நேம் டெர்மினல் 2 அப்படின்னு ஏன் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் இருக்கும். ஏர்போர்ட்டோட டெர்மினல் வந்து டெர்மினல் 1. ஸோ இதை வந்து டெர்மினல் 2 அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட்டில் டெர்மினல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தீமு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேபிள்ஸோட நேம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏர்போர்ட்ஸோட நேம்ஸ் அல்லது ஒரு ஃபேமஸ் கண்ட்ரியோட நேமு இல்லை ஒரு சிட்டியோட நேமாக தான் இருக்கும். இப்போ லண்டன், பாரிஸ், ஸ்காட்லாண்ட், ஜெர்மனி அந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு டேபிள் கொடுத்துருப்போம். இங்கே யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸும் பார்த்தீங்கன்னா, இந்த காஃபியை மெக்சிகோவுக்கு டெலிவர் பண்ணு, இந்த பீட்சாவை இட்டாலிக்கு கொடு, இந்த தோசையை வந்து துபாய்க்கு டெலிவர் பண்ணுங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த தீமு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். உள்ளே இருந்தால் ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா, எல்லா வார்த்தைகளுமே கொஞ்சம் ஒரு ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அந்த லுக்கு, ஃபீலு, லாங்குவேஜஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்க மாதிரி. ஃபாஸ்டன் யுவர் டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு ஒரு கேப்ஷன் இருக்கும். கேட்ச் ஃபீலிங்ஸ் நாட் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தீம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். எல்லா கண்ட்ரீஸோட ஃபேமஸ் ஃபுட்ஸும் இங்கே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்சிகோ அப்படின்னா அங்கே காஃபி ரொம்ப ஃபேமஸ், இட்டாலி பீஸாக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொன்று. இப்போ சவுதி சைடு, துபாய் சைடெல்லாம் அரபிக் ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் சில ஃபுட்ஸ் ஃபேமஸாக இருக்கும். நம்ம ஊர்லேயே மும்பை சைடு எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சாட்ஸ் ஃபேமஸாக இருக்கும். சவுத் இந்தியன் சைடு எடுத்துட்டிங்கன்னா தோசா, இட்லிஸ் ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஃபுட்டை எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து 24 hours கொடுக்கணுங்கிறதா இந்த கெஃபேவோட கான்செப்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நேராக ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கும். ஹைவே மேலே இருக்கும். 24 hours வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்கும். எனி டைம் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு ஆளுங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஐடி பார்க்ஸ் இருக்குது, பக்கத்தில் மால் இருக்குது. ஸோ காலேஜஸ் நிறையா இருக்குது, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக நைட் ஒர்க் பண்ணுற கூடிய பீப்புள் இங்கே நிறையா இருக்காங்க. ஃபுட்டோட தேவைகள் இங்கே அதிகமாக இருக்குது. நைட் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கேன்டீன் கூட க்ளோஸ்டாக இருக்குது. ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னு எங்ககிட்டயே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்துமே எங்களை ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தி வைங்க அப்படிங்க கேட்குறாங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோலையும் அதே மாதிரி என்கொயரி, ஒரு 2 o'clock வரைக்காவது ஃபுட்டு வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. நைட்டில் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தேட்டரில் மூவிஸ் முடிச்சுட்டு வர்றாங்க. 2:30 மணிக்கு முடியுது மூவி. அவங்க ஃபுட்டுக்காக தேடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இன்றைக்கி க்ரோயிங் சிட்டி
மெட்ரோ ஆகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஃபுட்டோட தேவைகள் இருக்கிறதுனால நம்ம இந்த கெஃபே ஒரு 24/7 ஒரு நல்ல ஆம்பியன்ஸோட இங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பேக்கரி ஐட்டம்ஸ்லேருந்து கேக்ஸ்லேருந்து உங்களுக்கு சாட்ஸ்லேருந்து ஐஸ்கிரீம்ஸ்லேருந்து கேபிச்சினோ காஃபி, சவுத் இண்டியன் காஃபீஸு, ஃபுட்டும் அதே மாதிரி உங்களுக்கு பிரியாணிஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அது மாதிரி எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் பர்கர்ஸு, பீஸாஸு, பாஸ்தாஸு, ரோல்ஸு, ராமன்ஸு, அந்த மாதிரி நம்மளோட பிரியாணிஸு அது மாதிரி எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் சாட்ஸ் எல்லாமே நார்த் இந்தியன் டைப் ஆஃப் சாட்ஸ், சவுத் இந்தியன் டைப் ஆஃப் சாட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது போக நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுங்க கம்பங்கூழ், ராகி களி, பழைய சாப்பாடு, கருவாடு அந்த மாதிரி ஃபுட்டுமே இங்கே கொடுக்குறோம். இங்கே மார்னிங் வாக்கர்ஸ் இந்த ரோட்டில் ரொம்ப அதிகம். பக்கத்தில் கொடிஷா இருக்குது, எல்லோரும் வாக்கிங் நிறைய போகிறாங்க. ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க நிறைய இருக்காங்க, சைக்கிளிங் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஷட்டில் டென்னிஸ் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஓல்டேஜ் பீப்புள் நிறைய காலையில் வாக்கிங் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய வந்து மார்னிங் 4 மணிக்கே காஃபி கேட்குறாங்க. ஹெல்த்தி ஜூஸஸ் லைக் இந்த குக்கும்பர் ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, அருகம்புல் ஜூஸு, இந்த ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்கிறாங்களே, ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸு, அது மாதிரி நல்ல கலோரி வேல்யூ உள்ள ப்ரோட்டீன் ஷேக்ஸு, சலாட்ஸு அந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அது போக மார்னிங்கே நீங்கள் ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு இட்லி, குடல் குழம்பு, இடியாப்பம், பாயா, ஊத்தாப்பம், நாட்டுக்கோழி அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் அதுவும் கிடைக்கும். சவுத் இந்தியன் ஸ்நாக்ஸ் லைக் பஜ்ஜி, போண்டா, வடை அதுவும் கிடைக்கும். ஸோ அதை பிளாட்டராக கொடுக்குறோம். ஒரே பஜ்ஜி பெரிய பஜ்ஜியாக கொடுக்காம ஒரு சின்ன பஜ்ஜி, ஒரு சின்ன வடை, சின்ன போண்டா, அந்த மாதிரி ஒரு சின்ன மெதுவடை, ஒரு சின்ன ஸ்வீட்டு, ஒரு காஃபி அந்த மாதிரி காம்போவாக கொடுக்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே அந்த கிரேவிங் 4 மணிக்கு ஒரு காஃபி சாப்பிடணும், ஒரு பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், நல்ல ஒரு சாட் சாப்பிடணும், அது நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் சாப்பிடணும், இல்லாட்டி ரோட் கடையில் போய் நம்ம ஒரு ஹைஜீன் இல்லாத இடத்துல நின்று தான் அது சாப்பிட வேண்டியது இருக்குது. ஏன்னா அது அங்கே தான் கிடைக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இந்த டெர்மினல் 2 கஃபேங்கிறது நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அமைச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப கிளாஸான ஒரு என்விரான்மெண்ட்டில் நல்ல ஏர் கண்டிஷன், நல்ல ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி, நல்ல ஒரு அவுட்டோர் சீட்டிங்கு, இன்டோர் சீட்டிங்கு. நாங்கள் எங்களோட ஓன் பேக்கரி வச்சு எல்லாமே நாங்களே குக்கீஸ்லேருந்து கேக்ஸ்லேருந்து பஃப்லேருந்து எல்லாமே நாங்களே பேக் பண்ணுறோம். எந்த ஒரு பொருளும் வெளியிலேருந்து வாங்குறது இல்லை. எந்த ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸோ, ஆடட் ஃப்ளேவர்ஸோ, ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லாமல் ஒரு நேச்சுரல் முறையில் இதை தயாரித்து அவங்க கண் முன்னாடியே அதை நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம். செல்ஃப் சர்வீஸ் மாடல் பண்ணியிருக்கோம், செல்ஃப் ஆர்டரிங் கியாஸ்க் வச்சுருக்கோம். ஸோ நம்ம KFC, மெக்டானல்ட்ஸ்லாம் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஃபுட்டையும் அந்த மாடலில் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு மோட்டிவ். ஸோ ஒரு அந்த ஆர்டரிங் கியாஸ்கில் போய் நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுங்கிறத நீங்கள் இப்போ மொஜிட்டோஸ்ன்னு டச் பண்ணிங்கன்னா 20 வெரைட்டி மொஜிட்டோஸ் காமிக்கும். அதில் எந்த மொஜிட்டோ வேணும், அதில் சுகர் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ ஐஸ் வேணுமா வேண்டாமா, பியூராக இருக்கணுமா, வாட்டர் ஆட் பண்ணுமா, மில்க் ஆட் பண்ணுமா, எல்லா ஆப்ஷன்ஸும் அதில் போட்டுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுலேயுமே அவங்க போய் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆர்டர் கொடுத்தாங்கன்னா QR கோடு காமிக்கும், பே பண்ணிக்கலாம். இது கேஷியர் இருக்கணுங்கிறது இல்லை, லேட் நைட் யாருமே இல்லைனாலும் இந்த கெஃபே வில் ரன். அவங்க வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு தே கேன் ஜஸ்ட் லீவ் அண்ட் கோ. அவங்க நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு 30 to 40 கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரே இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த டெர்மினல் 2 கஃபேவோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ்.